கைஸ் இந்த வீடியோ நம்ம ரெண்டு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ நான் வீடியோ போகிறது புரியுது. என்ன ஆச்சுன்னா, நான் வந்து வெளியூருக்கு போயிட்டேன்னா, அங்கே போய் என்னன்னா அன்னைக்கு வந்து நான் மயக்கம் போட்டுன்ட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு டெங்குன்னு சொல்றாங்க டாக்டர். டெங்கு என்ன ஆச்சுன்னா அது கிளியரா இருக்கு. ஆக்சுவலா 3 வாரம் ஆயிடுச்சு கைஸ். அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல்லே ஒரு 2-3 நாள் இருந்துட்டு ரொம்ப டயர்ட் கைஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம். ஸோ நான் வீடியோலாம் போஸ்ட் பண்ணாம தியேட்டருக்கே என்னால் போக முடியாத நிலைமைக்கே ஆயிடுச்சு. ஸ்டார் படத்துக்குலாம் நான் ஆக்சுவலாக அந்த புக் பண்ணியிருந்தேன் கைஸ். பட் அதுக்கெல்லாம் ரிவ்யூ போகலான் இருந்தேன். பட் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. ஸோ மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஸோ லிட்ரலி ஆக்சுவலாக சாரி. அவனுக்கு ஏதோ தடைகள் வந்துட்டே இருக்கு. ஸோ நான் ரொம்ப ரொம்ப சத்தியமாக கரெக்டாக வீடியோ போட்டுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கருடன் படத்தோட ஸ்டோரி பார்த்துக்கலாம். ஸ்டோரி என்னன்னா, ஆக்சுவலா சூரிக்கு வந்து விசுவாசமா இருக்கிறாங்க. இது உன்னிமுகுதன் அப்புறம் நம்ம சசிகுமார் அவர்கள் 2 பேர்த்துக்குள்ள நடுவில் சண்டை வந்துடுச்சு. ஸோ திடீர்னு உன்னிமுகுதன் பணத்துக்காக நம்ம சசிகுமார் வந்து வெட்டி கொண்டுறாரு. ஸோ அதை தாங்காத நம்ம சூரிய வந்து அவர் ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா, இல்லை ரிவெஞ்ச் எடுக்கலையா இல்லையா, அதான் அந்த படத்தோட கதை. ஈஸியா சொல்ல போனா பொண்ணு பெண்ணு மண்ணு இந்த இதுக்கு இந்த கதை தான் இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னா, பாசிட்டிவ் வந்து சொல்ல போறோம்னா, நம்ம சூரியன் நம்ம அண்ணன் வந்து விடுதலையிலே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. கடைசி சீனெல்லாம் அப்படியே கூஸ் பம்ஸா இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த படத்துல அந்த அசுரன் நம்ம தனுஷ் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு நம்ம அண்ணன். இது அந்த எமோஷன் சீனு, ஆக்ஷன் ஃபைட் சீனு பிச்சு மேஞ்சிருக்காப்லன்னு சொல்ல முடியாது. அடிச்சு தூள் கலப்பி இருக்காரு. அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு வந்து சூரியனோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைஸ். ஆக்சுவலா கடைசியில அப்புறம் முக்கியமா நம்ம சூரியன் நம்ம இன்டர்மிஷன்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாரு பாருங்க. அங்கெல்லாம் நம்ம ஏதோ சட்டையை கழட்டிட்டு அப்படியே அப்படியே இப்படி சுத்தலாம் போல இருக்கு. அப்படி இன்டர்வல் வந்து செம்ம கூஸ் பம்ஸ் எனக்குலாம். சூரியன படத்துல இப்படி கூஸ் பம்ஸா என்ன வாய் ஆணும் உழக்க வச்சதுதான் அந்த படம். அப்புறம் கிளைமேக்ஸும் ரொம்ப அந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா கிளைமேக்ஸு அப்புறம் இன்டர்மிஷன் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இன்டர்மிஷன் ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாங்க இந்த படத்துல. முக்கியமா ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வெற்றிமாறன் கதையெல்லாம். ஸோ நம்ம இந்த படத்தை மேல நம்ம மேல கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம இருந்துச்சு. வெற்றிமாறனோட கதை, துரை செந்தில் வேற, இவர் வேற, கண்டிப்பா ஏதாவது ஸ்பாயில் பண்ணுவான்னு நினைச்சாங்க. பட் நினைச்ச மாதிரி ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு இடத்துல கூட விசிறிட்டாம போச்சு. செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த கேரக்டரோட இன்ட்ரடக்ஷனுக்கே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஃபாஸ்டாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டே இருக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன். பட் அது என்னன்னா லைட்டா சலிப்புத்தன்மை ஆயிடுச்சு. அது நான் நெகட்டிவ்ல சொல்றேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம சசிகுமார் உன்னிமுகுதன் பத்தி கேட்டீங்கன்னா, உன்னிமுகுதன் வந்து அந்த அவர் வந்து ஒரு நல்ல நடிகர். மலையாளத்துல 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் நடிச்சவரு. அவரும் வந்து அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. சசிகுமார் என்னவா இருந்தாலும் அவரோட ஆக்டிங் வந்து பெருசா வந்து இந்த படத்துல ஷூட் ஆகலன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு நல்லா பண்ணியிருக்காரு. பட் சூரியன் ரேஞ்சுக்கு வர முடியுமான்னு கேட்டா அது கண்டிப்பா இல்லை. ஸோ உன்னிமுகுதன் அப்புறம் சசிகுமாரோட 2 பேரோட ஆக்டிங் ஒரு நீட்டான ஒரு ஆக்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல முக்கியமா காமெடிங்கிறது பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. இந்த கிணறு அந்த சீன்ல ஒரு காமெடி வரும், அது வேணா கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா சூரியன் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஒரு லென்த்தியா ஒரு டைலாக் சொல்லுவாரு மூச்சு விடாமே. அந்த டைலாக் வந்து ரொம்ப மாசா கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அது ஒரு ஸ்டேஷன்ல நடக்கிற இது கூஸ் பம்ஸாவே அந்த இதெல்லாம் சீன் இருந்துச்சு. அந்த உன்னிமுகுதன் கிட்ட சொல்ற மாதிரி அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அப்புறம் இந்த படத்துல ஆக்சுவலா வைலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு கைஸ். ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு 11-12 வயசுக்கு மேல போங்க. அப்புறம் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படின்னா டக்கு டக்குன்னு போயிட்டே இருந்துச்சு கைஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் அப்படிதான். பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கொஞ்சம் லேக்ஸ். இந்த படத்துல முக்கியமான பிளஸ்ஸே யுவன் சங்கர் ராஜா மியூசிக் தான். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தலைவர் கம்பேக்க கொடுத்துருக்காப்ல.